தாங்க முடியல. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. 2 கோடி வந்துருச்சு. அப்போ நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன். அப்போ வந்து என் வயித்துல பாப்பா இருக்குது. நான் வந்து எனக்குள்ள வந்து ஒரு உயிர் வந்து வளர்ந்துட்டுருக்கு. இதோட சந்தோஷம் என்ன இருக்குது உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க காவேரி. உடனே வந்து விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. சரி விஜய்கிட்ட உடனே வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் வந்து ஃபோனே எடுக்கல. இப்போன்னு பார்த்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி ஃபோன் எடுக்காதோ நல்லது தான், நம்ம நேரில் போயிட்டு அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக காவேரி கிளம்புறாங்க. எங்கள் எல்லோரும் காவேரியை பார்த்துட்டு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து மறைச்சிட்டு காவேரி வந்து வெளியே வராங்க. வெளியே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ரூமுக்கு போகிறாங்க. ரூம் போயிட்டு விஜய் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் இல்லை. இவர் என்ன ரூமில் இல்லையே, இவர்கிட்ட பேசணும்னு வந்தேன் இந்த மாதிரி ஆகிடுச்சு. அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் இந்த விஷயத்தை கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி எப்போ வருவாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்க்குறாங்க. கேட்டையே போய் பார்க்குறாங்க. எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு. அந்த டைமில் அங்கே இருக்காங்க மாமி. மாமி வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. அவங்க வந்து பார்த்துட்டு யாரடி தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. எனக்கு தெரியாதா, விஜய் தானே தேடுறேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. இவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, அதனால தான் இப்படி கேட்குறாங்க அப்படின்னோடனே, ஆமாம் மாமி அவர் எங்கே போனார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னோடனே, என்கிட்ட சொல்லிட்டியா போனால், எங்கேயோ வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போனால், என்ன கதை ஏது கதைன்னு தெரியலையே அப்படின்றாங்க. சரி எதுக்காக விஜய் நீ தேடுற அப்படின்னோடனே, எதுக்கு மாமி தேடுவாங்க, சும்மா தான் மாமி அப்படின்னு. சும்மாவா, எங்கே பாருடி, சும்மா சும்மா அவன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காத, இது நல்லதுக்கு இல்லை, அவன் ஏதோ தப்பாக நினச்சிட்ருக்கான், நீ அவனை விரும்புகிறேன்னு நினச்சிட்ருக்கான் அப்படின்னோடனே, அதுதானே உண்மை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க காவேரி. என்னடி பேச்சே காணோம். சரிங்க மாமி, சரி இப்போ என்ன அவர்கிட்ட நான் பேசக்கூடாது அவ்வளோதானா, பேசக்கூடாதுன்னா வேணும்னு சொல்லலைடி, அவன் கல்யாணம் ஆகாத பையன், அதனால் எங்கே நீ பேசினா பிரச்சனை ஆகிடுடி, அதனால தான் என்னது கல்யாணம் ஆகாத பையனா மாமி, என்ன மாமி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி விஜய் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து மாமி வந்து சொல்கிறாங்க. எனக்கு எல்லா விஷயமும் விஜய் சொல்லிட்டான் பார்த்தல, இதுக்கப்புறம் வந்து விஜய் என்கிட்டலாம் எதையும் மறைக்க மாட்டான், அதனால தான் சொல்லிட்டான். நீ உன் தாலியை உண்மை தாலி போட்டிருக்கல, அது பொய் தாலின்னு அவன் நினச்சிட்டு தான் சுற்றின்னு கிடக்குறான். இந்த விஷயம் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, உனக்கு புருஷன் இருக்கான்னு தெரிஞ்சுதா அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான், எப்படியாவது அவங்ககிட்ட பேசி நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, அதனால் அவங்ககிட்ட பேசுறதை மட்டும் குறைச்சிக்கோ காவேரி அப்படின்றாங்க. அதை கேட்டு தூக்கி வாரி போடுது நம்ம காவேரிக்கு. இப்படி பண்ணிட்டாரே, என்னை பற்றி இவ்வளோ மோசமாக இவங்க நினச்சிட்ருக்காங்க, நான் என்னமோ வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னா கூட வேற ஒரு ஆம்பளைக்கிட்ட பேசலன்னு நினைக்கிறாங்களே, இதெல்லாம் எனக்கு தேவையா, என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தி விட்டுருக்காரு, இவர் மூஞ்சிலேயே நான் முடிக்கவே மாட்டேன், எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறதுக்காக வந்தேன், சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. இங்கே வந்து என்னாச்சு இவ, ஏதோ விஜய் பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஏன் டென்ஷனாக போகிறா, நான் என்ன சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வராரு. விஜய் வந்து வா வா அம்பி அப்படின்றாங்க. இப்போ தான் காவேரி ஒன்று தேடிட்டு இருந்தாளா, நிஜமாவா, ரொம்ப எக்ஸ்பிரஷன் படாத, அவள் சும்மா தான் தேடினா, வேறு ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னதுக்கே இப்படி பண்ணுறியே அப்படின்றாங்க. அவகிட்ட இப்போ சொல்லிட்டேன் நான், கல்யாணம் ஆகாத பையன்கிட்ட பேசுறது தப்பு, அதனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதை. என்ன மாமி சொல்கிறீங்க, என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படின்னோடனே, நீ சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் தான் சொன்னேன் அப்படின்றோன்னா அதிர்ச்சி அடைகிறார். ஐயோ இவங்க ஏதோ சொல்லிவிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, காவேரி எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியலையே. நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் நீயும் அவளும் கொஞ்சம் பேசாமல் இருக்க தான் நல்லது, இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வரும்ல, அவங்க அம்மா வேறு ஒரு மாதிரி இருக்காங்க, அவளுக்கு உண்மையாகவே கல்யாணம் ஆகிடுச்சி, சொன்னால் புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐயோ மாமி, ஏன் மாமி இப்படி பண்ணுறீங்க, நான் வேறு தேவையில்லாத விளையாட போய் பயங்கரமாக விபரீதம் ஆகிடுச்சு, இப்போ காவேரி என்ன